இங்க பாரு அரையும் குறையுமா ஒண்ணு வர்றத கையக்காரன் ஜாக்கெட்டு கை வைக்கிறதுக்கு முன்னாலே புடுங்கிட்டு வந்துருச்சியா கலகலப்பா இருக்கு. ஏயோ ராகு கேது மாதிரி இப்படி 2 பேரும் ஒன்னா உக்காந்துக்கிட்டு போற வரவங்கிட்ட எல்லாம் வாங்கி கட்டிக்கிறீங்களே, உங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது. ஏண்டா அவ மூஞ்சி என்ன எச்சி தொட்டி நெஞ்சு துப்புறியா? பார்த்தா தெரியல, பக்கத்துல இருக்கிறது அப்படியே தெரியுது பாரு. இருக்க அவரு புடிச்சா காசு, நான் இடிச்சா காசு. ஏண்டா அரவேக்காடு, அவன் என்ன என்னடா நினைப்பான்? நீங்க புரோக்கர் புடிச்சா காசு, நான் கொத்த நாள் இடிச்சா காசு. அத சொல்லி தொலைங்கடா, சஸ்பென்ஸ்டா வேண்டி இருக்கு. இடிச்சோ புடிச்சோ சம்பாரிச்சுதான் ஆகணும். வாயும் வயிறு இருக்கே, என்ன பண்ண சொல்ற? சரசு கூட ராப்பகலா கஷ்டப்படுறா இல்லையா சரசு? ஏய்யா நாகப்பா, கண்ட கழுதிங்க கடையில உட்கார வச்சிருந்தா எப்படியா வியாபாரம் ஆவா? கடைசியில கடையை சாத்த வேண்டியதுதான். இங்கதான் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய சொல்ற சரசு? சரி சரி, இதுல 2 பானை போடு. கொண்டா. ஆமாயா, உன் கடைக்கு வந்தான் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏண்டா டேய், இங்கீரத்தை பத்தி நீ பேசுறியாடா? முதல்ல எதை எப்படி தூக்கணுங்கிறத நீ தெரிஞ்சுக்கடா. எனக்கு கூட தொடப்ப கட்டை எப்படி தூக்கணும் நல்லாவே தெரியும். இதுவும் கலகலன்னு இருக்கு. யோ சில்ற. யாரடா சில்றேங்கிற? அவனையா? யோ முதல்ல எதை எங்க பேசணும் தெரிஞ்சுக்கையா. இதெல்லாம் வச்சுட்டு இதை இங்க பேசலாமா? இவன் சும்மா இருப்பானா? இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டிட்ட போவான், போய் சொல்லுவான் ஐயா. அவங்க சும்மா இருப்பாங்களா? இன்னைக்கு ராத்திரி உன் படுக்கை திண்ணையில தான். இப்ப மட்டும் என்ன வாழுதான்? டேய் இங்க என்னடா பண்ற? கண்ணை கலட்டி வீட்டுல வச்சிருக்கீங்க. பேப்பரோடைய தெல்ல நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது சின்ன பையன் உனக்கு என்னடா வேலை? போடா வீட்டுக்கு. ஓஹோ பெரியவங்களா? அப்ப பெரியவங்க பேசிட்டு இருக்கு, சின்னவங்க நீங்க வாங்க போறோம். அது நியாயம். என்னங்க நீங்க பெரியவங்க? நான் பெரியவன் இல்லடா, நான் தான் பெரியவன். சட்டையெல்லாம் போட்டிருக்கேன். இருக்கப்பா இருக்கு, அதான் வெட்டிக்கிட்டு இருக்கல்ல. ஓ நீ என்ன கறி வெட்டுறவனா இல்ல இஞ்சின்ல கறி அள்ளி கொட்டுறவனா? உன்னை வெட்டி போட்டா ஒரு தெருவுக்கே வருமியா? யோ 1 கிலோ நெஞ்சு கறி போடியா. என்ன கறிமா? நெஞ்சு கறி. வாடா குள்ளரெட்டி, ஆபீஸ் பாய் உத்தியோகத்துக்கு சம்பளம் வாங்குறது ஐயா கிட்ட, வேலை செய்யறது அம்மா கிட்டியா? இது ஆபீசர் வீட்டுக்குல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதியா? எனக்கா? பின்ன எனக்கா? சுமாரியா மூலக்கறி போடியா? ஓ முதல்ல நான் தான் மூலக்கறி கேட்டேன், எனக்கு தான் வேணும். இருக்கிறதையும் ஒழுங்கும் இல்ல, நீயும் கேக்குற அவனும் கேக்குற, நான் யாருக்கு குடிக்கிறேன்? எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான். ஐயோ பூதம். அவருக்கு தான் மூளை இல்ல, அவருக்கா கொடுத்துரு. அடியே என் பொண்டாட்டி, காது கேக்குது சொல்லுங்க. ராத்திரியாச்சு நான் படுக்கிறேன்டி. தாராளமா படுங்க. காருக்கு 4 வீல் இருந்தாலே அது ஓடும். இருந்தாலும் ஸ்டெப்னின்னு ஒண்ணு எது கண்டுபிடிச்சா? ஏதோ சமய சந்தர்ப்பம், ஆத்திர அவசரத்துக்கு உதவும்னு தான். இருங்க இத வரேன். யார் அது இந்த நேரத்துல கதவு தட்டுறது? நம்ம பொண்ணா? மணி 10 தான் ஆச்சு. சுபத்திய செகண்ட் ஷோ சினிமாக்கு போயிட்டு வான்னு செல்வியோட அனுப்பிச்சு வச்சேன். 2 மணிக்கு தான் வருவா. யாரா இருக்கும்? ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு பாதிரியா எந்திரிச்சு வந்துட்டாளா என்னமோ? யாருன்னு பாரு. வாங்க அண்ணே, வாங்க நீ. நான் சௌக்கியமா? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி அண்ணி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேம்மா. என்னங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? வாங்க நீ வாங்கம்மா. நீங்க போங்க, நான் அத்தா கிட்ட பேசிட்டு இத வந்துடுறேன். அத்தா அத்தா அத்தா, சௌக்கியமா இருக்கீங்களா அத்தா? ஏய்யா, என் சௌக்கியத்தை விசாரிக்க 20 பைசா தபால் போட்டா போறாதா? நேர்லயே வரணுமா? சேச்சே, 1000 சொல்லுங்க. என்னதான் தபால் எழுதினாலும் நேர்ல வந்து விசாரிக்க சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காது, இருக்கவே இருக்காது. அத்தா போன தடவை வந்தப்பவே கேட்கன்னு நினைச்சேன். என்ன ஒரே பொம்பளை குழந்தை நிறுத்திட்டீங்க? இன்னொரு ஆம்பளை குழந்தைய பெத்துக்க கூடாதா? கேளு. ஏன் நேரம் ஐயா. என்னங்க நான் அண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு அவங்களோடய படுத்துறேன். படுங்க படுங்க. நானும் அத்தாங்கிட்ட வெடிய வெடிய
நிறைய சமாச்சாரம் பேச வேண்டியிருக்கு. நீ இங்கேயே படு, நான் தெருவுக்கு போறேன். அதுவும் சரிதான், வெளியில காத்தோட்டமா இருக்கும். போங்க போங்க. வெளியில காத்தோட்டமா இருக்கு, நீ இங்க காத்து இல்லாமலே படு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நின்னா உட்கார முடியல, குனிஞ்சா நிமிர முடியல. இருக்கிறது 3 பேர், அதுக்கு இவ்வளவு வேலை. எப்பதான் அக்கடான்னு படுக்க போறோமோ. ஐயா என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? உள்ள இருக்கு, போய் குடிச்சிட்டு வந்து படுங்க. என்னால எழுந்திருச்சு போக முடியாது. சுமதி, சுமதி, வெளியே ஒரே மூட்டை பிச்சா இருக்குமா, அதான் உள்ள படுக்க வந்தேன். இனிமே சொந்தக்கார பையன் வீட்டு கல்யாணத்துக்கே போக கூடாதுப்பா. மொய்யின்றான் பையன்றான். 1000 தான் வசதியான குடும்பமா இருந்தாலும் பொண்ணுக்கு பொருத்தமா மாப்பிளைய பிடிக்க வேண்டாம். கண்ணங்கரேன்னு கருவாட்டு வியாபாரி மாதிரி இருக்கா. ஆமா, ஊர்ல இருக்க கல்யாணத்துக்கு எல்லாம் போய் கைய நினைக்கவும் பையனோட கலரை பார்க்கவும் இருக்கீங்களே தவிர நம்ம குடும்பம் நம்ம பொண்ணுன்னு உண்டா? அடியே, அவசரப்பட்டு எனக்கு பொறுப்பு இல்லாதவன்னு பேரை வச்சிடாரு. மனசுக்குள்ளேயே கட்டடத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டு வச்சிருக்கேன்டி. என்னதுங்க? நம்ம பக்கத்து வீட்டு முரளியை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்னங்க, பையன் பார்க்க லட்சணமா தான் இருக்கான். இருக்கல்ல, அப்புறம் என்னடி இழுக்கிற? இருந்தாலும் 1000 காலத்து பயிர் இல்லீங்களா, அவசரப்பட்டு விதைய ஊனிட முடியுமா? பையன் என்ன குளமோ கோத்திரமோ? கொல்லமா? அடி போடி உங்க கொல்லமும் கோத்திரமும். நீ என்னமோ நவாப்பு பரம்பரையில போறத மாதிரி பேசுற. அடி போடி, நம்ம கோத்திரத்தை தோணுனா குப்பை தாண்டி கிளம்பு. அப்பனாத்தா காலத்துல இருந்து ஆடு மாடு மேய்ச்ச குடும்பம் ஒண்ணுது, அடுப்பு கறி வித்த குடும்பம் என்னது? இதனும் வேணாங்க. என்னது கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா? குட்டி குட்டிக்கண்ணா கோமாடா? ஆமா, எவ்வளவு நவாப்பு பரம்பரையில பிறந்தவ இருப்பா, அவளை போய் கொஞ்சுங்க. அடியே, ஒரு கணக்குக்கு சொன்னேன். கடைசி நேரத்துல கொள்ளி வைக்க ஆம்பளை புள்ள இல்லையேன்னு நீ புலம்ப கூடாது, புரியுதா? ஆத்துக்கு ஒரு ஆம்பளை புள்ள வேணும்னா இப்படி படு, இல்லன்னா ஆடவா சோதிச்சுட்டியாடா. சொர்ணம் பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொர்ணம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானா ஆடினேன், நீயே சொல்லு. நீதான் ஆடின, ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு. இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். உங்களுக்கு ஒரு நல்ல சொன்னா புரியாத. அட சொல்றானே, அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னதுதான் நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு. ஒண்ணு ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊரை விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறும் சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம்.
இது பிடி, வெளியே வந்துடாது. கொஞ்சம் இரு, நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு. படி பார்க்கலாம். அக்கா, அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு. ரொம்ப அவசரமா. புரியாம பேசுறிய. இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிறாங்க கொல்ல போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சிக்னல் உள்ள பாரு. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன்? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கேன். நிச்சயமா தெரியுமா? சாராய கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்ல. சரி, நீ போ. சின்ன பண்ணு. சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பா. இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊறுகாயும் கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன். போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறியே இல்ல. நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு இழுத்துட்டானே. விஷயம் பெருசு. போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்தமா இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கிறியா? இல்ல. இல்லங்கிறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கிறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாயை திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான்? சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவன்? எந்த ஊர் மைனரு? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றிட்டாலேனா? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. வந்தவர்களே, சுத்தமத்தும்பா. நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் புதையல தூக்கிட்டு ஓடுறானே. சப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது? போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறது. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது
நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம் ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா. நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டிருக்கு. நான் கிடைச்ச எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. இல்லையா யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா. எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாரையா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு. வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குதிச்சிட்டேன். அட போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா. என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா? பயாஸ்கோப், உன் பயாஸ்கோப்ப பாக்கலாமா? என்னையா? டேய், என்ன பயாஸ்கோப் அங்க காட்ட சொல்றேன்? பயாஸ்கோப் என்கிட்ட இருக்குது, காட்டுறேன், பாக்குறியா? சுத்து வட்டார கிராமத்துக்கெல்லாம் பயாஸ்கோப் காமிக்கிற, எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாது? அது ஊரா இருந்தா தாண்டா காட்டலாம். சுடுகாட்டுல எவனாவது பயாஸ்கோப் காட்டுவானாடா? உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு, அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும் போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அது பத்தாதுன்னு ஊர் இருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க. டேய் ஜால்ரா கும்பல்களா, உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சுட்டு தாண்டா நான் அந்த ஊருக்குள்ளேயே வருவேன். நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்லாத ஊரு. அங்க வந்து பயாஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்கும். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை படிக்க வர விட்டீங்க, கொத்தடி மேய்க்கிட்டீங்க, மாடு மேய்க்க விட்டீங்க, வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்ல வேணாம். பயாஸ்கோப் காட்டுறாண்டா எங்க ஊருக்குள்ள வாங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் டியூட்டிக்கு போகணும். ஆமா, இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு, டியூட்டிக்கு போறாரு. உள்ள தள்ளி விட்டு வெளியே நிக்கிற நாய் இதுல டியூட்டியா? படா ஊருக்கு வச்சுக்கிறேன். ராதாத்தி, ராதாத்தி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் அவருக்கு என்ன, வழுக்கியா வாய்க்காராட்ட ஒரு தலை, 4-5 எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ உன்னதான் சொல்றேன், உட்காந்து ஒரே இடத்துல 1 hour 2 hour தூங்கிடாத. ஏன்? 3/4 கிலோமீட்டர் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்கேயும் பட்டு தூங்கிடாதீங்க. வசதி தான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதயம் சாந்தி தியேட்டர், கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறயா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா. கலெக்ஷன் கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே 10 பைசா பிச்சை எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். 10 பைசாவுக்கு என் பொண்ணு நிக்க வச்சிட்டு இருக்கிறேன், நான் கூட்டு போறேன். ஆமா பெரியவரே சொன்னா கேளியா, கெடுத்துடாதே காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்குதியா. சீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தாயா கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷனே அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. இந்தா இது 1.25 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. 1.25 ரூபாயா? யாருக்கே வேணும் 1.25 ரூபா? சரி வேணா கொடுத்துரு. நாஸ்தா சாப்பிட்டியா? போய் சாப்பிடு. ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். இவன்லாம் ஒரு அப்ப இவனுக்கு போய் பொண்ணா பிறந்திருக்கு. 1.25 ரூபாய்க்கு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டானே. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. பாரு பாரு நல்லா பாரு, பயாஸ்கோப் படத்தை பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு புள்ள பாரு. நாடோடி மன்னம் பாரு, எங்க வீட்டு பிள்ளை பாரு. உண்ணாவி ரதம் பாரு, சார மாரியல் பாரு, மரத்தை வெட்டி போடுறான் பாரு, முகமூடி கொள்ள பாரு, முடிச்சவிக்கி பயல பாரு. பாரு பாரு நல்லா பாரு. ஐஸ் ஐஸ், ஜில் ஜில் ஐஸ், குச்சி ஐஸ், பாதாம் ஐஸ், சாப்ரைஸ்.
எல்லாம் ஓடியாங்க ஓடுறாங்க. படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்மள்ட்ட ஐஸ் வாங்கி சாப்பிடுங்க. ஓடுங்க. டேய், உன்னை எவன்டா இங்க ஐஸ் வைக்க சொன்னது? என்ன சொன்னீங்க? உன்னை எவன்டா ஐஸ் வைக்க சொன்னது? இது இந்தியா தானே? நான் ஒரு இந்திய குடிமகன், எங்க வேணாலும் வைப்பேன். இந்திய குடிமகன்னா கேன் குடிமகனா, பாட்டல் குடிமகனா, இல்ல பாக்கெட் குடிமகனா, பந்து குடிமகனா? இதுல எந்த டைப் குடிமகன் நீ? நான் நல்ல குடிமகன். நல்ல குடிமகன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து குடிச்சிட்டே இருக்கணும்னா? டேய், நான் மட்டும் என்ன ஜெர்மன் குடிமகனா? நானும் இந்திய குடிமகன் தான்டா நாயே. இவருங்க தெரு நாயின் மட்டும் சொல்லாதீங்க. சரிடா, சாரி நாயே. என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீங்க இந்த டப்பால சினிமா டேய், இத டப்பான்னு சொல்லாத, ப்ரொஜெக்டர். சினிமா தேட்டர்ல ஓட்டுறதுங்க, இது டப்பாங்க. டேய், மறுபடியும் சொல்லாத, எனக்கு கோவம் வரும். ப்ரொஜெக்டர் ஏதோ ஒண்ணு. நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? டேய், நான் இந்த ப்ரொஜெக்ட்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன், பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்கு தள்ளிட்டு வந்த? பசங்க எல்லாம் அதை விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. என் வருமானத்தை கெடுத்துட்ட. யோ ஐஸ்காரே, ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பயாஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும். நீ வேணா வேற இடத்துக்கு போயேன். ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸை விற்க முடியும். ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும், அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா. இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி அலைவாங்க. சே 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 நாயே, இந்த பயாஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸுக்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க. சின்ன பிள்ளைல என்கிட்ட ஐஸ் வாங்கிட்டு தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க. பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு. டேய், இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா? இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு? எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது. டேய், எனக்கு கேவலமா பேசாதடா. நானும் ஒரு பெரிய பையன் தான்டா. டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன். தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயாஸ்கோப் காட்டுற நிலைமைக்கு ஆளாயிட்டேன்டா. ஏன் தியேட்டர் வச்சீங்க? அது ஒரு பெரிய கதை. பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன். படத்து பேரு பொட்டி நிறைய பணம். அண்ணே, என்ன தெரியுதா? யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்தேன், யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதான். இத புடிங்க. சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? 8 அணா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லிடு அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு கொலைகாரன மாறிடுவேன்டா. என்னங்க நீங்க? நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐஸ் வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே. என் பிசினஸே பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு. இங்கிலாந்துக்கு கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. 4-5 நாட்டுக்கு போன பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல. வேற ஏரியானா சட்டசபையில போய் விற்க முடியும். நாயே, சட்டசபையில் இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாரை, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாதா? இவர் தெரியாதே? தெரியலையே ராஜா. இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ, அலுமினிய பாத்திர சாமா, அலுமினிய பாத்திர சாமா. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன். இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு. அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிலிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். டேய், வரங்க. இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெரு பக்கம் நீ வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் நீ வியாபாரம் பண்ற. பெரிய சாக்லேட் துணியடா. என்னடா
எனக்கு என்னமோ தெரியலண்ணே. வர வர இப்ப சொல்லு. ஞாபக சக்தி கம்மியா இருக்குண்ணே. அது ஒழுங்கா இருந்து நீ என்ன இந்தியாவை ஆள போற. அப்படியே இருக்கிறதா உனக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. தென்மொழி சௌக்கியமா இருக்கியா? அம்மாவாசை சாப்பிட்டியா? ஏன் சட்டை போடல? ஓ, நாளைக்கு குளத்துக்கு வா. ஏய், உள்ள போ போ. இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்திலே இருக்கணும். தென்ன அந்த கருங்குரங்கு ரத்த தேடு. எதுக்குண்ணே? அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா. என்ன எடாத வாங்கிட்டா விஷமா என்ன? இதுக்குதான் பாட்லுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது. அப்படி போய் படு. என்ன அவனை மடியில வச்சுக்க. வாங்கிட்டா கடிச்சுக்க. அம்முதானே 5 குரங்கு ரத்தத்தை உனக்கே கொடுத்தாச்சு. பரவாயில்ல, அதையும் கொடுங்க. டேய், ஈ முக்கியமா வீசுறா. என்ன சின்ன பண்ண? நீங்க நாட்டு வைத்தியரா மாட்டு வைத்தியரா? எருவ மாட்டுலாம் வாசல கட்டி போட்டிருக்கீங்க. வந்து பார்த்து பேசு. ஏதோ சொத்து பத்திரிக்கை சும்மா வர்றேன். நானே இருமாடா மிதிச்சிருவேன். அது போட்டு சின்ன பண்ண, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணுமில்ல, பல்லாறு லேகியம் தரீங்களே, அதை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். பக்கனே அரைச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இல்லாத லேகியமா? வாங்கிட்டு போங்க. என்னடா அம்லாரு கீழே விழுந்துட்டாரா? நீங்க ஒண்ணு அவர் பொண்ணு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா கூட்ட சொன்ன. ஒருத்தர் எதை எடுத்தாலும் அரைகுறையமா சொல்லிட்டு இருப்பான். ஏன்னு தெருமொழி என்ன மச்சான்? வாமா, சின்ன பண்ணையார கவனிச்சுக்க. காபியும் போட்டு கொடு. காசு சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடுறேன். புடுறா. ஏமா வாங்க. சீக்கிரம் வாங்க. கைய விடுறா. கண்ணு தெரியாத கூட்டி வந்த மாதிரி. அம்பலார வணக்கம். சீக்கிரமா பாரியா. ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. எல்லா பொட்ட புள்ளைகளுக்கு வர்ற வியாதி தான். மருந்து கொடுக்குறேன். குடுறா. இந்த 2 பொட்டலத்தையும் ராத்திரி 12 மணிக்கு ஒருக்கா, காலையில 4 மணிக்கு ஒருக்கா உஷ்பி உஷ்பி கொடுங்க. வாரத்துக்கு 8 சினிமா பாருங்க. ஒரு நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிடாதீங்க. என்ன நாகரிகமோ என்னமோ. பட்டணத்துக்கு போனா பாதி எல்லாம் மறந்துடுறீங்க. வைத்தியரே, எதுக்கு டவுன் டாக்டர் காட்டினா? அப்ப எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? என்ன கேவலப்படுத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? சின்ன பையன், சின்ன பையன் இல்ல, நான் வைத்தியர் இல்ல. இல்ல பணம் எடுத்துறேன். வர்றீங்க வரம்மா. பொட்டி குடுறா. நீ வீட்டு பக்கம் வா. என்ன செம்பு? எங்க மச்சானுக்கு டீ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செம்பு நிறைய டீ போட்டு கொடுத்துட்டு ஏன் கணக்குல இருக்கே? ஆட்டும்னே, நம்ம டீ அதுல சேர்த்துக்க. தேன்மொழி, ராத்திரி கொட்டாய்க்கு வந்துரு. மாட்டுக்காரன் படம் பாப்போம். காலாலே நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. திருத்துப்பா, நீ வீட்டுக்கு போ. நீ நான் வாங்கிட்டு வரேன். எலே, நல்ல பொருத்தமுடா. காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி. ஏய், வைத்தியோர குழந்தையாடா, பார்த்து நடந்துக்க. மருந்து கிருந்த மாத்தி கொடுத்துட போறான். அது போகட்டும். என்ன டிக்கெட்? மண்ணுதான். அங்க போய் நீ மண்ணாயிராத. மாப்பிள விட்டுக்காரல பெரிய புள்ளி. வெத்தலை பாக்கு போடு. வைத்தியர பை. என்னடா அமாவாசை? அண்ணே, உட்காருங்க. வெத்தலை பாக்கு போடுறது. போத்த நீ தின்று, வெத்தலை பாக்க எனக்கு கொடு. ஊருக்குள்ள ஒரு முக்கியமான விசேஷம்னா முதல் ஆளா நிக்கிறியே. போத்த குறடா. இப்பவே சின்ன சந்துக்குள்ள எல்லாம் உன்னால ஓட முடியல. ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டானா நீ எப்படா ஓடுவ? அது இருக்கட்டும். ஞாபகம் மறதிக்காக கருங்குரங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, அப்படித்தான் இருக்கு. என்ன அங்க அரிக்குதா? ஏன் இந்த கையால சொரியறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு. எதுக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு.
வேலுச்சாமின்னு இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்துறா, பொண்ணு சிரைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத. கத்திடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான். இப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். ஒரு மாதிரியான விட மாட்டேன். குறுக்க வந்தீங்கன்னா ஒன்னையும் அடிப்பண்டி உழைக்கிற புள்ளியாவ. காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணுன்னு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சிட்டு இருக்கேன். யார காதல் பண்ண சொல்றீங்க? எவனையாலும் பண்ணிட்டு இது அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான். கப்புன்னு மடக்கி போட வேண்டாம் அவனை. நம்ம இருக்கிற நிலைமையில 4 காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம். நானே 1க்கு 2க்கு வைத்தியம் பாக்குறேன். அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். ஒண்ணு மணியக்காரர என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி. 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு. ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி. இந்தாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க. என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு. உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. தென்ன அந்த கபால பயங்கர லேகியத்துல ஒரு உருண்டை இவருக்கு கொடு. அத நாக்கில் படாம சாப்பிடுங்க. போங்க 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன தலையில புத்து? முட்டையும் பாலையும் உடைச்சு ஊத்தி சாமி கும்பிடு. போயா. அஜிரே உனக்கு என்ன? காலில் அரைக்குதுங்க. 4-5 ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு. போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க. உட்கார நின்னுகிட்டே இரு. போயா. உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்து வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாச கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்லை. பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா அள்ளணும்டா. மொத வலை உங்களுக்கு தான். என்ன மாவசா? யார் கஞ்சி கொண்டு வரேன்? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன்? குறும்புட்டான். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். கொஞ்சம் பசிக்கிறது ஊத்தேன். ஐயோ எங்க அக்கா திட்டம். இவ்வளவு பிரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஏனே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளேன்ல கூட்டி போறோம்ல. ஆமா. அந்த ஏரோப்ளேன் மேல ஊது பாரு. பாரு அங்க போகுது. எங்கயா? காணா. நல்லா போகுது. காணையா? பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காணா. போது பாரு. அண்ணன் வரவில்ல. அந்த பக்கத்துல ரயில் ஒண்ணு போகுது. எங்கயா? அடப்பாவி, கஞ்செல்லாம் நீயே குடிச்சிட்டியா? சரியான ஆளியா நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற. அப்ப கேட்ட கொடுக்கணும்ல. கொடுக்கறேன். குடு குடு. இந்தா. வாய்க்கிட்டே கற்பம் சொன்ன சொல்லு. நான் தாங்க மாட்டேன். உண்மையை சொல்லிடுறேன். எவ்வளவு 100 ரூபாய் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னா 101 கொடுத்துறேன். என்ன விட்டுரு. இந்தா பணத்தை செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. வாங்கி எடுக்கிறியா? யாரு? சின்ன பண்ண வண்டு தானே? பெரிய பண்ணையவா? வேற யாரு? அம்மாவாசை. ஐயோ, இப்ப அவன் குரங்கால மாறிட்டு வர்றான். மச்சான், எனக்கு எப்படியாவது அவரை கட்டி வை மச்சான். உனக்கு கட்டி வைக்க முடியாதுமா. இப்ப அவனை புடிச்சு தூண்ல தான் கட்டலாம். பொதுச்சாமி வாயா. ஏமா எப்ப
எப்பா ஐயா ஏமா ஏமா எங்கே போறீங்க? நம்ம ஊருக்கு புதுசா டவுன் டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, உங்களை பார்க்க போறோம். இத்தனை நாள் நான் பாக்கலையே உங்களுக்கு. பார்த்தா சரியில்லை தானே அங்க போறோம். ஏய் நீ எல்லாம் பேச வந்துட்டிய. அந்த அம்மா ஊசி போடுறாங்க, நானும் ஊசி போடுறீங்க. அவங்க படிச்சிருக்காங்களே. நானும் படிச்சுக்கிறேம்மா. இனிமே நீ எங்கயா படிக்க போற? ஏம்மா முதியோர் கல்வின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு, அதுல சேர்ந்து படிச்சுக்கிறோமா? ஏம்மா கடவுளே, கடைசி வரைக்கும் உங்களுக்கு வியாதி குணமடைய கூடாது. ஐயோ கல்ல கூட கடமை ஒண்ணு. வாய திறக்காத, கொன்னுருவேன். என்ன அலைய வைக்காதே. தெரியாதரமா கருங்குற ரத்தத்தை கொடுத்துட்டேன். மாத்து மருந்து கொடுத்து உன்னை மனுஷனாக்குறேன். தேன்மொழி நீயே கல்யாணம் பண்ணிக்க. வரியா? வா. மலர்விழி, தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா? எடுக்காதே எடுக்காதே, கம்முனு. அம்மாவாசை. உன்னை காதல் பண்ண சொன்னா கருங்குழந்தைய காதல் பண்ணிருக்கேன். எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சதா? இதுக்கு நான் பத்தபாடு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன்டி. போய் அந்த மாட்டு மரத்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி. நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொண்டு இறச்சி விடு. பொறுத்துட்டு பெரியவர்களே உண்டோ என்னடா இது? இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எடு விளக்க மாத்த பொம்பளை ஓதுகிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? யாரா நீ? எந்த ஊரா? ஓடா. டேய், இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே. பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் அவுய் அவுய். ஏய் ஏய், சிமெண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்குறான்னா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து வேற. கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேம்மா? இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா. சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. கலக்குறானுங்களா? அண்ணே, அண்ணே, என்ன? அண்ணே. ஐயா. என்னம்மா?
என்ன வாயிலிருந்து ஒண்ணுமே வர மாட்டேங்குது. என்ன போறானே போனமா? ஏன்டா டப்பு தண்ணிக்குள்ள போயிட்ட? ஒண்ணுலண்ணே உங்க கூட இருக்கானே குள்ளமா கருப்பா அவன் தான் சொன்னான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போடா டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும்னே. அதான் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ இங்க வா. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷனு? அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும். ஆமா நீ எது ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா போமா. அட போபுள்ள சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய் உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து போடா போய் மம்மி எடுத்து போடா. இப்ப சொல்றா. அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கு மட்டும் சொந்தமல்ல. ஏய் என்ன மூக்கோட மூக்கு உரசி பாக்குற தங்கமாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா உன்னை அப்படியே விடுங்க. ஏன் அவர்தான் என் புருஷன். புருஷனா? கொண்ட விஷ் மாதிரி பெண்ட் ஆகிருக்கா. இவன் என்ன செய்வான்னு இவனை போய் தலையா இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷகிட்டே காட்டி கொடுத்துட்டு இல்ல தலை இது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி. ஏண்டா அந்தமான் தீவிர 5-6 தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிற பார். இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குற. உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புனேன். என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வலியால அந்த கிழவி கடந்து துடிச்சிட்டு இருக்கு. இந்த பாய் முண்டை எங்க தேடி காணோம்னே. இதுதான்டா டென்ஷன். வா அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி வாங்க வாங்க. என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதான வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளிய தான் சுத்தி பார்க்கணும். அது இல்லப்பா உள்ள பூச்சி வேலை நடக்குது அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க. இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல. உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சீப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரங்க கூட பார்க்காம அப்படி போடுவாங்க. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிறேன். குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி கோச்சிக்காத. வேலையை பாரு. வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ. இங்க இருக்க கூடாது. போ. போடா. ஏய், பாடுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க? மாப்பிளையதான். ஏ மாடசாமி பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதெல்லாம் குதிக்கணும். டேய் என்ன நீ என்னமோ முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியாதான். எப்படி? குயிப்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்கார பையன். இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே. அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய் நீதான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்கிட்ட கேட்டேன்னே. அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது? சம்பள பாக்கி. டேய் பாக்கிட்டே இல்ல அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்டு இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய் உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி
இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு 2 பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு. 2 செங்கல்ல வச்சு சிமெண்ட வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட வச்சு பூசிக்கடா. வர்றேன். யார் அவங்கெல்லாம்? என்ன பண்ணுது? முழுங்க முடியலங்க. வெளியில போ. உன்னை யார் முழுங்க சொன்னது? போட பார்த்தா வந்துருவீங்களே. பாயத்தர இன்னும் நல்லா நீ உள்ள இறங்கிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியமே எனக்கு தேவையில்லை. போயா போயா. அடுத்தது ஐயா நானு இல்ல பொண்ணு. அம்மா வாம்மா வா வா. உடம்புக்கு என்னம்மா? என்ன அந்த பல்பொடி எடு. இது பல்பொடி. மாசம் ஒரு தரம் விளக்கு. ₹1 கொடு. அப்படி அங்க வச்சிரு. அடுத்து ஆணு. உனக்கு என்ன பண்ணுது? குனிஞ்சா நிமிர முடியலீங்க. நிமிர்ந்தா குனிய முடியலையா? ஆமாங்க. உச்சந்தலையில உடி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா? ஆமாங்க. ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா? ஆமாங்க. ஒத்த மூக்கல மட்டும் காத்து வரலையா? ஆமாங்க. இவ்வளவு எனக்கு இருக்கு. இத ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும். கருங்கல்லு வேறு ஒரு 2 கிலோ, கருவாட்டு ரத்தம் 1.5 படி, கொசு மூத்திரம் ஒரு 3/4 படி. இந்த 3ஐயும் கொண்டு வா, உன் வியாதியை சரி பண்றேன். சரிங்க. சரிங்களா? அப்ப சரிங்க. தென்ன இவங்க 2 வாங்கிக்க. அடுத்து வைத்தியரையா நல்ல ஆரோக்கியமா 100 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது கேள்வி. வெத்தலமாக்கு புகையில போடுற பழக்கம் உண்டா? இல்லீங்க. பீடி சிகரெட் இல்லீங்க. கஞ்சா அடிப்பியா? இல்லீங்களே. கள்ளு சாராயம் இல்லீங்களே. காந்தி விஸ்கி இல்லீங்க. பொம்பளை கம்பளை வாடையே ஆகாதுங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா நீ 100 வயசு வரைக்கும் இருக்கணும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ 35 வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை விஷம் வச்சு கொண்டுடுவேன். அடுத்து உனக்கு என்னடா? ஒண்ணுமே இல்லைங்க. உடம்புல 4 எலும்பு தான் இருக்குது. பார்த்து போ. நாய் கண்டா விடாது. போறியா? போய் நாளைக்கு வாங்கயா. தொண்டையெல்லாம் வலிக்குது. தேன்மொழி தேனு குடிக்க தண்ணி கொண்டு வா. என்ன மச்சான்? குடிக்க தண்ணி கேட்டா குடத்தோட வந்து நிக்கிற. இப்பதான் குளத்துக்கே போறேன். பரவாயில்ல, நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஊரு கெட்டு கிடக்குது. ஒரு பையன் ஊருக்குள்ள இருக்கிறது இல்ல. ஆத்தங்கரை குளத்தங்கரைன்னு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்துரு. பச்சையில அரைக்கணும். ஐயோ ஐயோ. பாரியா, பச்சையில பச்சை கொட்டை அரைக்கிறதெல்லாம் நம்மோட வச்சுக்கா. இதுல என் தங்கச்சி எடுக்காத. கால காலத்துல நல்ல மாப்பிளை பார்த்து அவளை கட்டி வச்சிரு. நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா? 4 பக்கம் கரையை திறந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவர்களே பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? நீ என்ன புடிச்சுக்கல? வயிற்று வலின்னு வந்த, வயிற்ற புடிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு. நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க இந்த தென்னை? சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க. விசாரிக்கிறேன். ஏன்டா ஐயனா, இப்ப என்னதான்டா சொல்ற? ஐயா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மாடு. ஏற்கனவே மாட்டு கொம்படைஞ்சிருக்கு. இதை வச்சுதான் நான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முத்துச்சாமி பைய கல்ல விட்டு எறிஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா, நீங்க தான் வழி சொல்லணும். முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? இல்லைங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி. உன் மூஞ்சிக்கு 4-5 கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா? இன்னொன்னு பெத்துட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழிய சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அதை நம்ம கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன்னா முத்துசாமி ஐயா, அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏதா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவான். இங்க பாரியா, நீ 100 ரூபா, நீ 100 ரூபா கோயிலுக்கு கட்டுருங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுனதுக்கு உனக்கு 50 ரூபா அபராதம். இது பஞ்சாயத்து.
நினைச்சிட்டியே ஏண்டா பாக்கியம் கட்டின வேட்டியாச்சே அத கொஞ்சம் என்கிட்ட கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் கட்டிட்டு கொடுத்திருப்பேனே. அட அறிவு கட்ட அமாவாசை, நம்ம மேல பொட்டைக்கு நிழல் படுறது தப்பு. அதுலயே அவ கட்ட வச்சு கட்டுறது அதோட தப்பு. உனக்கு தப்பா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் லாய்க்கு. உன் கூட பழகினதுக்கு என் புத்தி அந்த சோப்பாலேயே அடிச்சுக்கணும். அப்படியே அடிச்சுக்க, நாளையா சுத்தமாகும். நான் மரதையாக நினைச்சேன். எரும மாடு மாதிரி கலக்குறீங்க. நீங்க எல்லாம் பொம்பளைங்களா வீட்டுல மரவா தட்டி வச்சு குடிக்கலாம், இங்க வந்து குடிச்சா அதிகாரத்துல ஓடிச்சா கடியாரம், பச்சை தண்ணியில வந்துச்சா பணியாரம். இதான் குண்டு கூட மரல இவ்வளவு இப்படி சொன்னா கேட்க மாட்டாளியே.